ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னா டவா. ஓகேவா? இது வந்து காஸ்ட் அயர்ன், அதாவது இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு தோசைக்கல். அதாவது எங்கள் ஏரியா சைடு தோசைக்கல்னு தான் சொல்லுவோம். ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன இதோட பேர் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். மெயினாக வந்து டவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வெயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4-5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். நல்லா ஒரு ஹெவியாக இருக்குது. இது எஸ்எஸ் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெலாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நீங்கள் இதில் வாங்குனீங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்பீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த எஸ்எஸ்லலாம் எடுத்தோம் அப்படின்னா அது ஏதோ ஹெல்த் இஷ்யூ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதில் ஆர்டர் போட்டது. இரும்பில் தான் வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து இரும்பு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து இரும்புலேயே இருக்கட்டும் அப்படிங்கிறத தான் வாங்கியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் அவங்களோட இது போல் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும், ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம மெயின். இது செம்ம வெயிட்டுங்க, செம்ம வெயிட்டுது. ஒரு கையிலலாம் தூக்கவே முடியாது. ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா எட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் ரொம்ப கம்மியாக தான் ஊற்ற முடியும். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுலேயே வந்துட்டு எங்கள் பழைய வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் குழியாக வந்திருக்கும். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தாளிக்கிறதெல்லாம் இருக்கும்ல, அந்த தயிர் தாளிக்கிறதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி தாளிப்போம். பட் இதில் வந்து பண்ண முடியாது. மெயின் வந்து அதுதான். ஸோ இது ஒன்று. பட் வெயிட் வந்து ஹெவியாக இருக்குது. நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருந்தால் ஹீட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது ஓகே தான். என்ன அப்படின்னா, நாங்கள் அது வந்துட்டு இப்படி இருக்கும், கைப்பிடி பிடிக்கிறது. இப்படி பிடிச்சி நாங்கள் எடுத்துக்குவோம். சூடாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிச்சி எடுத்துக்கலாம். பட் இது சூடாக இருந்துச்சு அப்படின்னாலும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சூடு ஆடினதுக்கப்புறம் தான் எடுத்துக்க முடியும். பட் இருந்தாலும் இது வந்து தோசை ஊற்றணும் அப்படின்னா பெருசாக வரும். ஓகேவா? ஸோ இது நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச இதில் தோசை திருப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் இன்னொரு இது தான் வாங்கணும். ஸோ இது வந்து ஹீட்டெல்லாம் வராமல் இருக்கும் தோசை கரண்டிக்கு பதிலாக. பட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பில் இருக்கிறது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நல்லா திருப்ப முடியும். நான் இது வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை இந்த இதில். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தோசை கரண்டி வந்து இரும்பில் இருக்கிறத வாங்கிட்டு பேக் சைடில் கைப்பிடி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக் இருக்கும் அல்லது மரத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் ட்ரை பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியும் இதில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வேணும் அப்படின்னாலும் இதோட ப்ராடக்ட் லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நான் இப்போ தான் இதை ரீட் பண்ணேன். இது ஏதோ வந்து நான் இந்திக்காரங்கிட்ட இருந்தால் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி இரும்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் பண்ணுவாங்க, அப்படி தான் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது. இங்கே பாருங்களேன், கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருக்கு. கள்ளப்பாளையம் போஸ்ட்டு, சின்னக்குழி ரோடு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பக்கம்தான். பரவாயில்ல, எப்படியும் ஒரு தமிழ்நாட்டிலேருந்தே இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக தோணுது. ஸோ இது வந்து நான் ரிட்டர்ன் ரிப்ளேஸ்லாம் பண்ண போகிறதில்ல. எனக்கு வந்து 100% ட்ரஸ்ட் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ.